ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஏர்பாட்ஸ்க்கு ஒரு க்யூட்டான க்ரோஷெட் பவுச் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஐடியாக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, பிகாஸ் நான் வாங்குனப்பத்துலேருந்து ஏர்பாட்ஸை எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருக்கிறது தான் என் வேலை. இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த ஃபைண்ட் மை ஆப் மூலியமா வி கேன் ஃபைண்ட் தட். ஆனால் அது எனக்கு என்னமோ செட் ஆகலை. ஸோ நம்ம வேலை ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்துச்சு எனக்கு. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஸ்க்ராப் யான்ஸ் அண்ட் மோர் ஓவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரைட்டான கலர்ஸ். த ரீசன் இஸ் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. அண்ட் நாட் ஓன்லி நீங்கள் ஏர்பாட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் புட் ஆல் யுவர் லிப் பாம், நெயில் பாலிஷ், கிளிப்ஸு அந்த மாதிரி எது உங்களுக்கு ஈவன் காயின்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு யூ கேன் ஈஸிலி கேரி வித் யூ. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து த கிரானி ஸ்டிச். க்ரோஷெட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டிச் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் மேஜிக் ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் யூ ஹாவ் டு ப்ரொசீட். ஃபர்ஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் செயின் 2 போட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டுருங்க. அண்ட் தென் அகெயின் செயின் 2, 3 டபுள் க்ரோஷே. இந்த செட்டை வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். அதுதான் உங்கள் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் டாப் செயினுக்கு கனெக்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் கலர் உள்ளனில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இதை இப்போ நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் யூஸ் பண்ணுறதுனால அதை ட்ரிம் பண்ணி அதை மறைக்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கடுப்பாகும் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது வேண்டாம். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கைஸ் யூஸ் இட் இன் சிங்கிள் கலர். இல்லாட்டி இந்த உள்ளன்லேயே வந்து உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளன் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் இந்த மேங்கோ கலர் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் வந்து சிமிலர் டு த ரவுண்ட் 1 மாதிரி தான். செயின் 3 போட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டுருங்க. அடுத்து இந்த பேட்ச், அதாவது இந்த செயின் 1 3 டபுள் க்ரோஷே, செயின் 2 3 டபுள் க்ரோஷே, செயின் 1, இதை வந்து நீங்கள் இன்னும் 2 டைம்ஸ் போடுற மாதிரி வரும். அப்போ தான் நம்ம ரவுண்ட் 2ஓட எண்டுக்கு வர முடியும். ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கேப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த கேப்லேயே வந்து 3 டபுள் க்ரோஷே, செயின் 2 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா, அதில் டாப் ஸ்டிச்சோட ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் வந்து எப்போவுமே சேம் தான். நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். செயின் 3 2 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 போட போகிறோம். செயின் 1 போட்டு 3 டபுள் க்ரோஷேஸ், அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டு திருப்பி செயின் 1. நெக்ஸ்ட் கேப்பில் வந்து 3 டபுள் க்ரோஷே, செயின் 2, 3 டபுள் க்ரோஷே, செயின் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற 3 சைட்ஸும் நம்ம இந்த சைடில் என்ன பண்ணமோ சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஃபுல் ரவுண்டையும் எண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வரணும்.
ரவுண்ட் எண்டுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நான் இந்த கலரோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் கலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 பீசஸ் க்ரோஷெட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி. அப்புறம் இது 2யும் நான் வந்து இன்னொரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான கலரோடு வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் marker to show you where the stitch has to go. So நீங்களும் first timeங்கன்னா it is better to use the stitch markers. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நல்லா ஈஸியாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். பேசிக்காக நான் இங்கே வந்து 2 பீஸையும் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறேன். தேர் ஆர் மெனி வேஸ் டு ஜாயின் 2 பீசஸ். கிரானி ஸ்டிச்சில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் தான் நல்லா அந்த பார்டர் மாதிரி அந்த ஸ்டிச் தெரிஞ்சு அது பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இனிஷியல் அந்த ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. பட் ஆஃப்டர் தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டூ இட். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து 2 பீஸையும் ராங் சைட் ஃபேஸிங் டுகெதர் வச்சுட்டு இந்த பீஸ்லேருந்தும் ஒரு லூப்லேயும் இந்த பீஸ்லேருந்து ஒரு லூப்லேயும் நம்ம பேரலாக இருக்கிற மாதிரி வச்சு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்லோவாக எப்படி போடுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 2 செயினையும் ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷெட் மாதிரியும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். நான் ஒரு 3 சைட்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறேன். ஒரு சைட் மட்டும் போடாமல் 3 சைட்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்லிப் ஸ்டிச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஜடை மாதிரி. ஸோ 3 சைட்ஸும் நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த 2 சைடும் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் தான் போட போகிறோம். பட் சென்டரில் வரும்போது மட்டும் ஒரு பக்கம் வந்து செயின் போடுவோம், ஒரு பக்கம் வந்து லூப் மாதிரி போடுவோம். ஸோ சென்டர் ஸ்டிச் வர வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஸ்லிப் ஸ்டிச்சே தான் போட்டுட்டு வரணும் நம்ம. ஸோ சென்டர் ஸ்டிச் வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுலேயும் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் 36, அதாவது நான் வச்சு பார்த்து எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. நான் 36 வச்சுக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு லென்த்தியாக வேணும் ஹேங்கிங் இது அப்படின்னா யூ கேன் ஸ்டில் கோ ஃபார் 40 to 45 வரைக்கும் போகலாம். நான் இப்படி வச்சு பார்த்து எனக்கு கரெக்டாக சைஸ் கரெக்டாக இருக்கிறேன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டாப்டு வித் 36. ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்து உங்களுக்கான மாதிரி கன்வீனியன்ஸ்க்கு பார்த்து போட்டுக்கோங்க. திருப்பி அடுத்த சைடோட சென்டர் ஸ்டிச் வரைக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டுட்டு வர்றோம். இந்த சைடும் சென்டர் ஸ்டிச் ரீச் ஆனோடனே 6 செயின்ஸ் போடணும். 6 செயின்ஸ் போட்டு பக்கத்து ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணி அவ்வளோதான். கடைசி வந்தோடனே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும்.
நம்ம க்யூட்டான ஏர்பாட்ஸ் பவுச் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இட்ஸ் அ மல்டி ஃபங்க்ஷனல் கூட. நாட் ஓன்லி ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் பிலாங்கிங்ஸ் குட்டி குட்டியாக என்ன இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் இன்சைட் அண்ட் டேக் அவே வித் யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய், see you in the next video.